தொடர் கனமழை காரணமாக மலை ரயில் பாதையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவுகளால் மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ஜாஃபர் சாதிக், மண் சரிவுகளை சரி செய்வதற்கு நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? விவரம். வணக்கம் தனலட்சுமி. உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த நீலகிரி மலை ரயில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து உதகைக்கு தினசரி காலை 7:10 மணிக்கு இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது விடுமுறை கால சிறப்பு மலை ரயிலும் காலை 9:10 மணிக்கு இயக்கப்பட்டு வருகிறது. உள்நாட்டு மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இம்மலை ரயிலில் செல்லும் இருப்பு பாதையில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவுகளால் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மலை ரயில் கடந்து செல்லும் அடர்லி மற்றும் இல்க்ரோ ரயில் நிலையங்களுக்கு இடையே பல்சக்கர தண்டவாள பாதையில் மீது 2 இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டு தண்டவாளத்தின் மீது மண் சகதிகளும் பாறைகளும் இறந்து கிடப்பதால் இன்று காலை மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட மலை ரயில் கல்லார் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு திரும்பியது. இதனிடையே கல்லார் ரயில் நிலையத்திலிருந்து மலை ரயில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் திரும்புவதால் மேட்டுப்பாளையம் நகரில் உள்ள காட்டூர் ரயில்வே கேட் மூடப்பட்டது. ஆனால் ரயில் வர தாமதமானதால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. ரயில் திரும்பி வருவதில் சரியான உத்தரவுகள் இல்லாமல் 1 மணி நேரத்திற்கு மேலாக ரயில்வே கேட் மூடப்பட்டதால் கோபமடைந்த வாகன ஓட்டிகள் அந்த இடத்திலேயே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் மலை ரயில் கடந்து சென்றதால் கேட் திறக்கப்பட்டது. காட்டூர் ரயில்வே பகுதியில் போக்குவரத்தும் சீரானது. மலை ரயில் பாதையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவுகள் அகற்றும் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தவுடன் நீலகிரி மலை ரயில் சேவை துவங்கும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர் சாதிக்.